ஸ்தோத்திரம். இன்றைய நாளையும் கூட தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தையானது என்னவென்றால், யாத்திராகம் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் என் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண நோய்கள் எதுவும் உமக்கு வரப்பண்ணேன் என்று தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா சொல்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து. தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக, அவர் நியமங்களை கை கொள்கிற பிள்ளைகளாக, இந்த வேதத்துல என்னெல்லாம் போடப்பட்டிருக்கோ எழுதப்பட்டிருக்கோ இந்த வார்த்தைக்கு கை கொள்கிற பிள்ளைகளாகவும், அவருடைய சத்தத்தை செவியில கேட்கிற பிள்ளைகளாகவும், அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருந்தால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின நோய்கள் எதையும் உமக்கு வரப்பண்ணேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, எகிப்தில பாருங்க அநேக அந்த 10 வியாதிகளை தேவன் வரவழைத்தார். ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தேவன் பாதுகாத்து கொண்டார். அப்படியாய் தேவன் நமக்கு சொல்லுகிறார், என் நியமங்களை நீ கை கொண்டார், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற பொழுது, செவி சாய்க்கிற பொழுது, உனக்கு நான் எந்த ஒரு வியாதியும் பலவீனமும் நான் வரவிட மாட்டேன் என்று சொல்கிறார். நானே உனக்கு பரிகாரியான கர்த்தர். இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, உலகத்துல இருக்க ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ பரிகாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. என் வியாதிக்கு என்ன பரிகாரம், என்னுடைய பலவீனத்துக்கு என்ன பரிகாரம், இதோ நான் ஏதோ கடன் பிரச்சனையா இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு என்ன பரிகாரம் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியான கர்த்தர். நீங்க எந்த ஒரு பரிகாரமும் செய்ய தேவையில்லை. ஏசப்போடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் நியமங்களை நீங்க கை கொண்டால் எகிப்திற்கு வரப்படும் நோய்கள் எதுவும் ஒன்றையும் நான் உனக்கு வர விட மாட்டேன் என்று தேவன் சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். என் கூட சேர்ந்து செபிக்கலாமா? ஏன்னா ஏசப்பா தான் நம்ம எல்லாவற்றிற்கும் பரிகாரியான கர்த்தர். அவர் நமக்காக எல்லா பரிகாரங்களையும் சிலுவையிலே செய்யப்பட்டு ஆயிற்று. அதனால நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னீங்களே, என்னுடைய சத்தத்தை கேட்டு கவனமாய் கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய நியமங்களை கை கொண்டால்